அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையும் என்று சொல்லுகிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்காவுல தொழுதால் அதுக்கு நிகராக இந்த பூமியில் எந்த இடமும் கிடையாது, அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிற போது முழு மதீனாவும் ஒளி வீசியது. யாரெல்லாம் மதீனாவில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்காக நாள மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்வேன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை விடவும் வானம் பூமியை விடவும் சிறப்பான ஒரு சுவர்க்கம், அதுக்காக இன்ஷா அல்லாஹ் நாங்க தயார் செய்வதற்காக இறைவன் தந்த அருள்களில் ஆக உயர்ந்த அருள் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை. ரசூலுல்லாஹ் கிடைக்காதா என்று ஏங்கியவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த இஸ்ஸத் நமக்கு எது அருளா விளங்குது? அவனுக்கு அல்லாஹ் கண்ணை பறிச்சுட்டா நமக்கு கண்ணை தந்துட்டான். அவனுக்கு கை இல்லை, நமக்கு கை இருக்குது. இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற நம்ம குடிக்கிற இந்த தண்ணி அல்லாஹ்வுடைய பெரிய அருளே சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உயிருள்ள பொருட்களையும் தண்ணீரில் இருந்து அல்லாஹ் படைத்தான் என்பதை பார்க்கவில்லையா? மனைவி அப்படியே வாஷிங் மிஷின்ல உடுப்ப போட்டு அதுவா கழுகுது, அதுவா துவைக்குது, அதுவா காய வைக்குது, அதுவா தண்ணி வேஸ்ட் ஆகுது. அப்படியே நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய அருள் பெரிய அருட்கொடை என்பதை ஒரு நாளில் நானும் நீங்களும் யோசித்தது உண்டா? உங்களுடைய உணவு வானத்தில் இருப்பதாக சொல்றோம். நம்மளோட சாப்பாடு வானத்திலே இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரிஸ்க் என்பது சோறு மாத்திரமல்ல தோழர்களே, நீங்கள் எல்லாம் பெரும் பாவம் செய்து அந்த பாவம் உங்களுடைய மரணத்தின் பின்னரும் மன்னிக்கப்படுவதற்கு நிகரான ஒரு சதகத்துன் ஜாரியா. இந்த உலகத்துல பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மறந்துடாம அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் தஆலா தந்த அருட்கொடைகளை பத்தி நீங்க பேசுங்க. நம்ம மனைவி கிட்ட நீ ஒரு அருள்னு சொல்ல அதுதான் எனக்கு அவங்க கொம்பு முளைச்சிருமான்னு சொல்லுங்களேன். கொம்பு முளைக்கட்டுமே, நம்மட மனைவி தானே, முளைச்சா என்ன? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையும் என்று சொல்லுகிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லுகிற போது நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அடக்கிவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் பிறந்ததும் அல்லாஹ்வுடைய அருள் தான், நாம் இந்த உலகத்தில் வாழ்வதும் அல்லாஹ்வுடைய அருள் தான், இந்த உலகத்தில் ஒரு மூமின் மரணிப்பதும் அல்லாஹ்வுடைய அருள் தான், ஒரு மூமினுக்கு சில நேரங்களில் மறதி வருவதும் அல்லாஹ்வுடைய அருள் தான், நல்ல விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதும் அல்லாஹ்வுடைய அருள் தான்,
இப்படி அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பிலே இருந்து இறப்பின் மாத்திரமல்ல, அவனுடைய மறுமை வருகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையும் ஒரு மூமினுக்கு இன்றியமையாத ஒன்று. அதனாலதான் நம்ம குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிற போது கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் என்ன செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன் என்று நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் என்பது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் உலகத்திலும் வாழ முடியாது, மறுமையிலும் என்ன செய்ய முடியாது, ஒரு முஃமின் வாழ முடியாது. ஒரு முஃமின் வாழ முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம அல்லாஹ்ட அருள் அப்படி என்றால் என்ன நினைக்கிறோம் என்றால், நோய் இல்லாம வாழ்வது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் அப்படின்னு நினைக்கிறோம். கஷ்டம் இல்லாம வாழ்வது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் தாண்டி அனுபவிக்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் தாண்டி நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை, விடுகிற மூச்சு, உண்ணுகிற உணவு, பார்க்கிற கண், கேட்கிற காது, தொடுகிற கை, நடக்கிற கால், பேசுகிற நாவு, சிந்திக்கிற ஆற்றல், நம்முடைய உடம்புக்கு உள்ளே இருக்குகின்ற அத்துணை உடல் உறுப்புகளும் இது அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடைகள் என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஷையுன் அஸ்பர அலா அஸன் சமிஅஹு மினல்லாஹ். அல்லாஹ்வை விடவும் ஒரு அழகான பொறுமைசாலி யாருமே கிடையாது. அல்லாஹ்வை விடவும் ஒரு அழகான பொறுமைசாலி யாருமே கிடையாது. ஏனென்றால் அது உண்மையும் தானே. நம்மெல்லாம் இந்த உலகத்துல அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு முரணான காரியங்களிலும் பாவத்திலும் ஈடுபடுவதற்கு அல்லாஹு தஆலா அப்ப நம்மளை தண்டிப்பதாக இருந்திருந்தால் இந்த பூமியில் நம்முடைய எலும்புகள் கூட என்றோ வித்து போயிருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு நம்ம செய்த பாவங்களும் நம்ம செய்த துரோகங்களும் இன்றைக்கு அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருப்பதினால் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் முதலாவது அருளாக எதை பார்த்தார்கள் என்றால், இந்த இஸ்லாத்தை தான் முதலாவது அருளாக பார்த்தார்கள். இது நமக்கு சில நேரங்களில் அருளாக தெரிவதே கிடையாது. ஏனென்றால் நாம் பரம்பரையாக இஸ்லாத்துல வாழையடியாக வந்தவர்கள். அதனால சில நேரம் இதனுடைய பெருமதி நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல வாழ்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அத்துணை சஹாபாக்களை நீங்கள் படித்து பார்த்தால் அவர்களுக்கு இந்த மார்க்கம் பிறப்பில் கிடைத்ததல்ல. இந்த மார்க்கம் ஒரு சில கட்டங்களில் அவர்களுக்கு கிடைத்தது. அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராகினார்கள். அருள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த உலகத்துல மக்காவுல உள்ள சஹாபாக்கள் இதுக்கு மேல மக்காவுல வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அனுமதித்த நேரம் எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவுல வாழ்றாங்க. மதீனாவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல இப்ப ஃபத்ஹு மக்கா கிடைக்குது. பின்னால மக்காவுடைய வெற்றி கிடைக்குது. இந்த செய்தியை பாருங்க, மக்காவுடைய வெற்றி கிடைக்குது. இப்ப மக்காவுல வாழ்றது சிறப்பா, மதீனாவுல வாழ்றது சிறப்பா? எங்க வாழ்றது சிறப்பு? சாப்பாடுல மட்டும் விரிக்கப்படாது. எங்க வாழ்ற சிறப்பு? மக்காவுல வாழ்றது சிறப்பா, மதீனாவுல வாழ்றது சிறப்பா? எங்க வாழ்ற சிறப்பு? மக்காவுல வாழ்றதுதான் சிறப்பு. ஏன்? அது மக்காவுல தொழுதால் அதுக்கு நிகராக இந்த பூமியில் எந்த இடமும் கிடையாது. அப்படித்தானே? அவ்வளவு நன்மையும் மக்காவுல தான் இருக்கும். இரண்டாவது எங்க? மதீனா. மூணாவது எங்க? குட்டா பெட்டிசிலையும் டீலையும் பேய்த்து சிந்தனை. அதனால என்ன செய்யறேன் கேட்கிறேன். மூன்றாவது எங்க? பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல்
முகத்தஸ். இது அல்லாஹுவால சிறப்பித்து சொல்லப்பட்ட புனித இடங்கள். இப்ப சஹாபாக்கள், இப்ப நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் இந்த காசை எங்க அனுப்புவீங்க? குவைத்தில் வச்சிருப்பீங்களா, ஊருக்கு அனுப்புவீங்களா? ஊருக்கு அனுப்புவீங்க. நமக்கு எப்படா லீவு கிடைக்கும் ஊருக்கு போவதற்கு அப்படின்னு யோசிப்போம். நம்ம பிறந்த மண்ணுக்கு என்று ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு 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 அன்பு இருக்குது, ஒரு பாசம் இருக்குது, அந்த மண் வாசனை இருக்குது, அது எல்லாருக்கும் இருக்கும். சஹாபாக்கள் தொழிலுக்காக வந்தவர்கள் அல்ல, சஹாபாக்கள் சண்டை பிடிச்சிட்டு வந்தவர்கள் அல்ல, உம்மா பாப்பாவோடு கோபித்து கொண்டு வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அந்த மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் நல்லா தான் வாழ்ந்தாங்க. வார போது மதீனா முனவ்வரா இல்லை. மதீனாவுக்குள்ள ரசூலுல்லா வார நேரம் மதீனா மட்டும்தான், எத்ரிப் அது ஒரு நகரம். ரசூலுல்லா வந்ததுக்கு பிறகுதான் மதீனா முனவ்வராக மாறிச்சு. முனவ்வரா என்றால் விளங்கக்கூடியது, பிரகாசம். அப்ப வெளிச்சமாக எப்ப போகுதுண்டா ரசூலுல்லாவுடைய வரவுக்கு பிறகுதான். அதனாலதான் அனஸ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிற போது முழு மதீனாவும் ஒளி வீசியது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் மரணித்த போது முழு மதீனாவும் இருளாக மாறியது என்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய வருகையினால அந்த மண் சிறப்பாயிச்சு, அங்க உள்ளவர்களும் சிறப்பானார்கள். ஃபத்து மக்கா கிடைக்குது. மக்கா கிடைத்தவுடனே எல்லா சஹாபாக்குடைய மனசிலையும் ஆசை என்னண்டா, மக்காவுக்கு போயிடணும். மதீனாவுக்கு வந்தோம், சிரமப்பட்டோம், யுத்தங்கள் செய்தோம், ரசூலுல்லாவோடு வாழ்ந்தோம். இப்ப சிறப்பான பூமி மக்காவா மதீனாவா என்றால் மக்கா தான் சிறப்பான பூமி. இதுக்கு மேல மதீனாவுல இருந்து அர்த்தம் இல்ல. ஃபத்து மக்கா கிடைச்சிட்டு நம்ம மக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, எல்லார அவாவும் ஆசையும் மதீனாவை விட்டுட்டு மக்காவுக்கு போறதுல தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நம்பி, இறைவனை நம்பி, இறைவனுக்காக ஊரை இழந்து, உறவை இழந்து, இஸ்லாம் என்று சொல்லுகிற இந்த ஆகப்பெரிய அருளுக்காக வேண்டி மதீனாவை நாடி வந்த அத்துணை மக்களையும் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு மாஜாவுல 3112வது செய்தி, மனிஸ்தத்தா அய்யமுத பில் மதீனா ஃபல்யமுத் பிஹா. யாருக்கெல்லாம் மதீனாவில் மரணிக்க முடியுமோ அத்துணை பேரும் மதீனாவில் மரணிக்கட்டும். யாரெல்லாம் மதீனாவில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்வேன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு வார்த்தை மக்காவுல வாழ்ற கனவை மறந்து அத்துணை சஹாபாக்களும் மதீனாவிலேயே வாழ்ந்தாங்க, மதீனாவிலேயே மௌத்தாயினாங்க. இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சீங்கண்டா மக்காவுல இருந்து வந்த அத்துணை சஹாபாக்களும் மதீனாவுல வாழ்ந்து, மதீனா தான் கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக தலைநகரமாகவே இருந்துச்சு. மதீனா தான் ஆட்சிபீடமாக இருந்துச்சு. ஆட்சி செய்த எல்லாருமே அன்சாரி, அதாவது மதீனாவாசிகள் அல்ல, அன்சாரிகள் அல்ல, எல்லாரும் முஹாஜிரீன்கள். அங்கதான் மௌத்தாயினாங்க, அங்கதான் வாழ்ந்தாங்க. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, இஸ்லாம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒரு திருப்திக்காக அத்துணை பேரும் அந்த இடத்தில் வாழ்வதற்காக எத்தனித்தார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்குகிற விலை மதிக்க முடியாத அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்று என்ன என்று கேட்டால் மார்க்கம். சில நேரம் மனுஷனுக்கு கண் இல்லாம இருக்கும், கண் தான் இல்லைங்க, மார்க்கம் கிடைச்சிட்டு வைங்க, அவனுக்கு மறுமையில கண் கிடைச்சிடும். கை இல்லாம இருக்கும், கைதான் இல்லைங்க, ஆனா மார்க்கம் கிடைச்சிட்டு வைங்க, அவனுக்கு மறுமையில் நல்ல கை கிடைத்திடும். கால் தான் இல்லைன்னு சொல்லுங்க, மறுமையில் அவனுக்கு கால் கிடைச்சிடும். உலகத்துல மார்க்கம் கிடைச்சா. அதனாலதான் அம்ரு இப்னு அல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நொண்டி போய் கேட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கால்களோடு யுத்த களத்தில் கலந்து கொண்டு யுத்த களத்தில் ஷஹீதாகினால் எனக்கு நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நல்ல கால்கள் கிடைக்குமான்னு கேட்டாங்க.
கேட்டுட்டு போய் மௌத்தாயினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அம்ருபுடு அல் ஜமூகே, சுவர்க்கத்தில் நீங்கள் நல்ல கால்களோடு நடமாறுவதை நான் பார்க்கிறேன். நாங்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஊனமாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், செவிடாக இருக்கலாம், வாய் பேச இயலாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவன் இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அளப்பெரிய அருள் இஸ்லாம் என்று சொல்லுகிற, ஏகத்துவம் என்று சொல்லுகிற இந்த இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் இந்த உலகம் கிடைத்ததை விடவும் அவனுக்கு சிறப்பானது. காரணம், நான் சும்மா கேட்கிறேன், அம்பானி இருக்காரு தானே, அம்பானிக்கு இந்தியாவை வாங்கலாம், பில்கேட்ஸுக்கு பெரும் பெரும் சொத்துக்களை வாங்கலாம், கோடி கணக்கில் சொத்துக்களை சேர்க்கலாம், உலகத்தை அவங்களால வாங்கலாம். சுவர்க்கத்தை வாங்க இயலுமாங்க? சுவர்க்கத்தை வாங்க இயலுமா? உங்களாலும் என்னாலும் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தை வாங்கலாம். இந்த உலகத்தை அவர்களால் வாங்க முடியும், என்னாலும் உங்களாலும் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் ஒரு வார்த்தை சகோதர சகோதரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய பெரிய அருள் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தை வாங்குவதற்கு போதுமான. நீ உலகத்துல பணக்காரனா இருந்துட்டு போ, இந்தியாவுல பணக்காரனா இருந்துட்டு போ, நீ என்ன வேணும்னாலும் இந்த உலகத்தை அனுபவி. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளுக்காக பொறுமையாக இருக்கிறோம். உலகத்தை விடவும் வானம் பூமியை விடவும் சிறப்பான ஒரு சுவர்க்கம், அதுக்காக இன்ஷா அல்லாஹ் நாங்க தயார் செய்வதற்காக இறைவன் தந்த அருள்களில் ஆக உயர்ந்த அருள் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை. உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தந்த ஒரு அருட்கொடைகளை யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க இருக்கிற உறவுகள் எல்லாம் நம்ம இந்தியாவுல இருந்து வந்தோ, இலங்கையில இருந்து வந்தோ, இந்தியாவுல பல பல பிரதேசங்கள்ல இருந்து வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஊர்ல இருந்தாலும் இப்படி இபாதத் செய்திருக்க மாட்டோம். ஊர்ல நாட்டில இருந்திருந்தாலும் இந்த தூய்மையான கொள்கையை படிச்சிருப்போமோ இல்லையோ, அல்லாஹு அலம். அல்லாஹ் தொழிலையும் தந்து அந்த தொழிலையும் தாண்டி இந்த ஏகத்துவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தெளிவையும் தந்தானே, அதுதாங்க அல்லாஹ்வுடைய பெரிய அருள் என்பதை மறந்துடாதங்க. ஊர்ல இருந்திருந்தா சில நேரம் பித்அத்து பள்ளிகளோடு இருந்திருப்போம், அல்லது ஷிர்கான காரியங்களோடு இருந்திருப்போம், அல்லது இறை தூதருடைய இபாதத்துக்கு முரணான இபாதத்துக்களில் நானும் நீங்களும் ஈடுபட்டிருப்போம். அல்லாஹ் அதுல இருந்து பாதுகாத்து ஒரு நாட்டுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்ல உள்ள உறவுகளையும் அல்லாஹு தஆலா அப்படியே எங்களை உடன்பிறப்பு உறவுகளாக அல்லாஹ் ஆக்கி இந்த தீனுல் இஸ்லாத்தை இறைவன் தந்தானே. நான் சும்மா கேட்கிறேன், இதுக்கு எப்பயாவது அல்லாஹ்க்கு ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவங்க, ஒரு சுஜூது செய்தவங்க, இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்று நினைத்தவர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் குறை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 103வது வசனம், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்று சொல்லுகிற இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். இஸ் குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா அன்பையும் பிணைப்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக மாறினீர்கள். நீங்கள் எல்லாம் எங்கே இருந்தீர்கள் தெரியுமா? நரகத்தின் விளிம்புகளிலே இருந்தீர்கள். அல்லாஹ் அந்த நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்தான். அப்படித்தான சகோதர சகோதரிகளே நாங்கள் எல்லாம் இருந்தோம். தாயத்துக்கும் தகடுக்கும், கத்தத்துக்கும் கந்தூரிக்கும், கபருக்கும் ஃபாத்திஹாவுக்கும், இன்னொரு என்ன இஸ்லாம் காட்டாத விதியத்தான ஷிர்கான காரியங்களில் ஊறி போய்த்தானே தோழர்களை இருந்தோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டுக்குள் கொண்டு வந்து குர்ஆனை படிக்க வைத்து, சுன்னாவை படிக்க வைத்து, எங்கோ எந்த பிரதேசத்திலோ இருந்த எங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இஹ்வான்களாக, உடன் பிறப்புகளாக, அந்த வீட்டுல ஒரு வருத்தம் உண்டா நம்ம துடிக்கிறோமே, இந்த வீட்டுல ஒரு வருத்தம் உண்டா நம்ம துடிக்கிறோமே, அவருக்கு சுகம் இல்லைண்டா ஆடி அசைஞ்சு போகிறோமே. இரத்த உறவா தோழர்களே, சொந்தமா தோழர்களே, என்ன நம்மளை ஏற்படுத்தியது?
ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பையும் முஹப்பத்தையும் இரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதனால் நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறினீர்கள். சகோதரி, அல்லாஹ்வுடைய பெரிய அருளுங்க இது. நம்ம இந்த பூமியில அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையும் என்று சொல்லக்குள்ள வேற மாதிரி பேசுறது நிறைய, இந்த தலைப்பு எல்லாராலையும் பேசப்படுறது. இப்படி யோசிங்களும், இந்த பக்கத்தை கொஞ்சம் சிந்திங்களும், இப்படி ஒரு பக்கம் இறைவன் நமக்கு வைத்திருக்கிறானே என்று யோசித்து பாருங்களும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளையும் அருட்கொடைகளையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலும் வெற்றி, இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னரும் நமக்கு வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு மனிதரா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு மனிதரா? இந்த உலகத்துல சின்ன காலத்துல தண்ட சொந்த உறவுகளால் அப்படியே கொண்டு போய் ஒரு கிணத்துல வீசப்படுறார். வீசப்படுற நேரம் அவருக்கு தெரியாது, நான் தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு 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 மந்திரியாக ஆகுவேன் என்றும் தெரியாது, நபியாக மாறுவேன் என்றும் தெரியாது. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு கட்டத்தை கொடுக்கிறான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டதெல்லாம், என்னை அல்லாஹ் முஸ்லிமாக மரணிக்க செய், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களோடு நீ சேர்த்து விடு, என்னை நல்லவர்களோடு நீ சேர்த்து விடு. அப்படிதான் என்ன செஞ்சாங்க? நீங்க யோசிங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு, ரசூலுல்லாவுக்கு விருப்பமானவர்களுக்கு, பாசத்துக்குரியவர்களுக்கு, ரசூலுல்லா கிடைக்காதா கிடைக்காதா என்று ஏங்கியவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த இஸ்ஸத், இந்த இஸ்லாம், இந்த ஏகத்துவம் அல்லாஹ் நமக்கு தந்தானே, இது அருளா விளங்கலையா உங்களுக்கு? நமக்கு எது அருளா விளங்குது? அவனுக்கு அல்லாஹ் கண்ணை பறிச்சுட்டா நமக்கு கண்ணை தந்துட்டான். அவனுக்கு கை இல்ல, நமக்கு கை இருக்குது. அவனுக்கு கால் இல்ல, வாகனம் ஓடையலாது, அல்லாஹ் நமக்கு வாகனத்தை தந்துட்டான். அதனால அவனை விடவும் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அப்படி இல்லைங்க, அவனுக்கு அல்லாஹ் கண்ணைத்தான் பறிச்சான், கற்பனையுடைய பவரை கூட்டி விட்டான். எனக்கு கண் இருக்குது, குர்ஆன் ஓத தெரியல, குர்ஆன் பாடம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா ஞாபகம் இல்லை. எனக்கு கண் இருக்குது, கண் இருந்து என்ன செய்ய? கண் இல்ல, குர்ஆன் பாடும், சுன்னா பாடும், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறான். அதுதான் இங்க சிறப்பு. நம்ம எப்பையும் உலகளாவிய பௌதிக வளங்களை வைத்து அல்லாஹ்வுடைய அருளை நிர்வாகம் செய்கிறோமே, நிர்ணயிக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய அருள் என்ன என்பதை நானும் நீங்களும் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஒரு அருள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு அருள் என்னுடைய உங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைக்கு இல்லாத அருள் அல்லாஹ் தஆலா என்னுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தான். இந்த உலகத்தில் ஃபிரௌனுக்கு கொடுக்காத அருள் ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுத்தான். என்ன தோழர்களே, என்ன இது? அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருள். அதனாலதான் ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்துல, நான் சும்மா கேட்கிறேன், இந்த உலகத்தை ஒரு மனுஷன் இழக்க விரும்புவாங்களா யாராவது? ஃபிரௌனுடைய மனைவிக்கு என்ன குறைங்க? தங்கம் குறையா? வீடு வாசல் குறையா? சொத்து சுகம்? அவ எவ்வளவு இரக்கம் என்பதற்கு ஒரு உதாரணம் போதாதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு அப்படியே நைல் நதியில பிள்ளை மிதந்து வார நேரம் அப்படியே போய் பார்த்துட்டு வார போது மனைவி தான் சொல்றாங்க, இந்த பிள்ளையை எடுத்து வளர்ப்போமே அப்படி என்று. அவன் ஏன் எதுக்குன்னே கேட்கல. ஏன்? மனைவியோட அவ்வளவு பாசம். அவனுக்கு மனச்சாட்சி ஒன்று இருந்து தானே இருக்கும். ஒருவேளை இந்த பிள்ளைதான் நம்மளுக்கு எதிரான பிள்ளையோ என்று அல்லாஹ் யோசிக்கவும் வைக்கல. அவன் யோசிக்கவும் இல்லை, யோசனை அல்லாஹ் மழுக்கடிச்சிட்டான். ஆனா மனைவி சொன்னா தூக்கிட்டான். அப்ப எவ்வளவு பாசம் என்று நினைத்து பாருங்க. அப்படியான ஒரு பாசமான கணவரை பிரிஞ்சு அல்லாஹ் கிட்ட ரப்பி பிடிலி இந்த பைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு இவன் வேணா, இவன சொத்து வேணா, இந்த ஆடம்பரம் வேணா, நகை நட்டு ஒன்றும் வேணா, எனக்கு வேண்டியதெல்லாம் யா அல்லாஹ் சொர்க்கம். சும்மா நம்ம இந்தியாவுல உள்ள அந்த நிசா இந்த நிசா, அந்த ஊரு இந்த ஊரு, சுபஹானல்லாஹ், ஒரு டிவில ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்துட்டு என்பதற்காக பேரு மட்டும் இஸ்லாமா இருக்குது, ஆளை காணல. இந்துக்களை விட மோசமா இருக்கிறாங்க, காவிர்களை விட மோசமா இருக்கிறாங்க. அவ்வளவு படுகொலியில போய் இருக்கிறாங்க. அதுக்குள்ள வேற காபாவுல போய் வராங்க.
வந்துகிட்டு அல்லாஹ்வோட அருள் கிடைச்சதாக சொல்றாங்க. ஒரு மேடையில ஒரு பேச்சு கிடைச்சிட்டு ஒரு PhD கிடைச்சிட்டு இஸ்லாத்தை மறந்துடுறாங்க. அல்லாஹ் தஆலா அப்படியான இடங்கள்ல இருந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்து ஈமானையும் இஸ்லாத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் தருகிறான் என்றால் அது அளப்பெரிய அருள். முதலாவது அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையும். ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2807வது செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இது அரபு இலக்கத்துடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உலக அருள் வளங்கள் கிடைக்கப்பட்ட ஒரு மனிதன் மறுமையில் நரகவாதி, அந்த மனுஷனை கொண்டு வந்து அல்லாஹ் மறுமையில நரகத்துக்குள்ள ஒரு முக்குவை ஒன்று முக்கி அல்லாஹ் எடுப்பானா. எடுத்துட்டு அல்லாஹ் கேட்பானா, நீ ஏதாவது நலன்களை அனுபவிச்சியான்னு கேட்பானா, ஏதாவது உனக்கு நலன் கிடைச்சிச்சான்னு கேட்பானா. அவன் சொல்லுவானா, யா ரப், நான் எந்த ஒரு நலனையும் நான் அனுபவிக்கவில்லை என்பானா. உலகத்துல எல்லா நலவுகளையும் அனுபவித்துட்டு அல்லாஹ் மறுமையில் அவன் நரகவாதி, அவனை நரகத்துல போட்டு ஒரு முக்குவை ஒரு போடுவை போட்டு எடுப்பான். அல்லாஹ் கேட்பானாம், அடே உனக்கு ஏதாவது நலவுகள் இருந்துச்சான்னு கேட்பானாம். அந்த மனுஷன் சொல்லுவானாம், யா ரப், எந்த நலவும் எனக்கு இருக்கவில்லை என்பானாம். அல்லாஹ் தஆலா உலகத்துல கஷ்டவாளி, துன்பம், துயரம், ஆனா ஈமான், இஸ்லாம், ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய அருட்கொடை தலைக்கு மேல அவனை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்குள்ள அனுப்பி எடுப்பானாம். அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பானாம், ஏதாவது துன்பம், துயரம் இருந்துச்சான்னு கேட்பானாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பான அந்தஸ்துக்குரிய கௌரவமான ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்துக்கு முரணான காரியத்துக்கும் உதாரணமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடையும் இப்படி யோசிச்சிங்களா? இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற, நம்ம குடிக்கிற இந்த தண்ணி அல்லாஹ்வுடைய பெரிய அருளே. சகோதர சகோதரிகளே, குளிக்கிற தண்ணி அல்லாஹ்வுடைய பெரிய அருளே. அல்லாஹ் இந்த தண்ணிய குர்ஆன்ல மழை தண்ணிய பரக்கத்துக்குரிய தண்ணின்னு சொல்றான். அது உண்மையிலே பரக்கத்து தான். ஏண்டா நம்ம குடிக்கிற மினரல் பாட்டில் இருக்குதான், அந்த பாட்டில் தண்ணி அதுல கெமிக்கல் இருக்கும், சுத்தப்படுத்துறான். ஏதாவது அது சும்மா தண்ணி போத்தல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒன்றை போட்டு அடைக்கிறான், அதனால அது கெட்டு போகாம இருக்குது. ஜம்சம் மட்டும்தான் கெட்டு போகாம போத்தல்ல இருக்கும், மற்றதெல்லாம் கெட்டு போயிடும். காலப்போக்கில் பாசி பிடிச்சிடும், அல்லது ஏதாவது ஊத்த பிடிச்சிடும், அல்லது தண்ணி பழுதடைஞ்சிடும். பழுதடையாம இருக்கிறதுக்கு இந்த தண்ணிக்குள்ள ஏதாவது ஒன்றை கலந்திருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்துக்குரிய தண்ணி என்று குர்ஆனில் அல்லாஹ் பரக்கத்துக்குரிய சில பொருட்களை அடையாளப்படுத்துறான். ஜெய்தூன் மரம், ஜெய்தூன் எண்ணெய், ஜெய்தூன் காய், இப்படி சில விஷயங்களை அல்லாஹ் பரக்கத்துக்குரியதுன்னு சொல்றான். அப்படி பரக்கத்துக்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிற பட்டியல்ல இந்த மழை நீரை அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்குரியது அப்படின்னு சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, மனுஷன் பெட்ரோல் இல்லாம வாழலாம், தண்ணி இல்லாம வாழலாமா? பெட்ரோல் இல்லாட்டி நடந்து போகலாம், தண்ணி இல்லாட்டி அவனால வாழலாமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க. அல்லாஹ் எப்படி என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான். இந்த உலகத்துக்கே இறைவனுடைய சவால். சூரத்துல் அம்பியா 30வது வசனம் அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். அவலம் யரல்லதீன கஃபரு, இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? அன்ன ஸமாவாத்தி வல் அர்ல கானதா ரத்கன், இந்த வானமும் பூமியும் ஆரம்பத்தில் ஒன்றாகத்தான் இருந்தது என்பதை இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? இந்த வானமும் பூமியும் ஆரம்பத்தில் ஒன்றாகத்தான் இருந்தது என்பதை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? பின்னர் அல்லாஹ்தான் அதை வேறு வேறாக பிரித்தான் என்பதை இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உயிருள்ள பொருட்களையும் தண்ணீரில் இருந்து அல்லாஹ் படைத்தான் என்பதை பார்க்கவில்லையா? இதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல தண்ணிய ஒரு மனுஷன் செய்கிற இஸ்ராஃப்ல வேஸ்ட் ஆக்குறதுல மிக முக்கியமான குற்றமாக
தண்ணியை பார்க்கப்படுகிறது. அதனாலதான் இன்றைக்கு ஒரு கோப்பையில ஒரு புடியில சின்ன பாத்திரத்துல ரசூலா குளிச்சாங்க, சின்ன பாத்திரத்துல ரசூலா உது செஞ்சாங்கன்னு படிக்கிறோமே. நமக்கு டங்கி கணக்கில் தண்ணி வருகுது, கொட்டுது, அதோடைய பெருமதி நமக்கு விளங்கல்ல. அல்லாட அருள் உண்டு விளங்கல்ல. இங்க பெட்ரோலை வாங்கலாம், தண்ணி வாங்குறது கஷ்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த நாட்டுக்கு அனுப்பினான் என்றால் குடிநீர் கஷ்டமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்தில் மனைவியையும் பிள்ளையையும் அனுப்பி அல்லாஹ் தஆலா சோதனையை உண்டாக்கிய போது இறைவன் முதலாவது அந்த சோதனைக்கு பிற்பாடு இந்த பூமியில் கொடுத்தது என்ன என்றால் மாஉ ஸம்ஸம், தண்ணி. அவ்வளவு பெருமதி, அவ்வளவு அருட்கொடை. சுப்ஹானல்லாஹ். நமக்கு இது ஒரு அருட்கொடை இல்லை. மகன் டெப்ப திறந்துட்டு இருக்கான், மனைவி அப்படியே வாஷிங் மிஷின்ல உடுப்பை போட்டு அதுவா கழுகுது, அதுவா துவைக்குது, அதுவா காய வைக்குது, அதுவா தண்ணி வேஸ்ட் ஆகுது. அப்படியே நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய அருள் பெரிய அருட்கொடை என்பதை ஒரு நாளில் நானும் நீங்களும் யோசித்தது உண்டா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி, வானமும் பூமியும் ஒன்றாகத்தான் இருந்தது என்பதை இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? இறைவன் தான் அதை பிரித்தான் என்பதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் எல்லா உயிருள்ள பொருட்களையும் தண்ணீரில் இருந்து இறைவன் படைத்தான் என்பதை பார்க்கவில்லையா? அஃபலா யுமினூன், ஈமான் கொள்ள மாட்டீர்களா? இப்ப விளங்குதா நம்முடைய ஈமானுடைய பெருமதி இறைவனுடைய அருளோடு சேர்ந்து எங்கே இருக்கிறது? அஃபலா யுமினூன், நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்களா? ஈமான் கொள்ள மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிற கேள்வியில் வல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் லகும் மின்ஹு ஷராபுன், அவன்தான் வானத்திலே இருந்து உங்களுக்காக குடிப்பதற்காக நீரை இறக்குகிறான். வமின்ஹு ஷஜரத்துன் ஃபீஹி துஸீமூன், அவன்தான் இந்த பூமியில் மரங்களையும் முளைக்க செய்கிறான். யும்பித்து லக்கும் பிஹி ஸர்அ வஸ்ஸைத்தூன வன்னகீல வல்அனாப மின் குல்லி ஸமராத், எல்லா பல வகைகளையும் திராட்சைகளையும் விவசாயங்களையும் அதே போன்று ஜெய்தூன்களையும் அதே போன்று அல்லாஹ் தஆலா அறுவடைகளையும் இந்த பூமியில் அதை கொண்டுதானே அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்க வைக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்ற போது உங்களுடைய உணவு வானத்தில் இருப்பதாக சொல்றான். அது என்ன வானத்தில் நம்மட சாப்பாடு இருக்குது? நம்மட சாப்பாடு வானத்திலே இருக்குது. எப்பயாவது யோசிச்சது உண்டா? வஃபி ரிஸ்கிக்கும் வஃபி ரிஸ்குக்கும், உங்களுடைய உணவு ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருக்கிறது. வமா துஅதுன், வாக்களிக்கப்பட்டது வானத்திலே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு இந்த வசனத்தை யோசிச்சிங்களா? அல்லாஹ் என்ற ரிஸ்க் வானத்தில் என்று சொல்றானே, அது என்ன என்ற ரிஸ்க் வானத்தில்? சுப்ஹானல்லாஹ். தஃப்சீருடைய அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ரிஸ்க பெறணும் என்றால் அல்லாஹ்வுடைய மழை இந்த மண்ணுக்கு இறங்கும். அல்லாஹ்வுடைய மழை இந்த மண்ணுக்கு இறங்கினால் புட்பூண்டுகள், காய்கறிகள், மரம் செடி கொடிகள், விலங்கினங்கள் எல்லாமே வாழ்வதற்கு அது ஆரம்பிக்கும். அது வாழ்ந்தால் மனிதனுடைய வாழ்க்கைக்கான உணவுகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது. எப்பயாவது இது பெரியதொரு அருட்கொடை என்று யோசிச்சோமா? மழை இல்லாத நாட்டுக்கு போய் பாருங்க. நீங்க யோசிங்க, புத்தளம் என்ற இலங்கையில் ஒரு பகுதி இருக்குது. அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா உப்புகள் செய்வாங்க, உப்பு உற்பத்தி செய்வாங்க. இந்தியாவிலே அப்படி இருக்கும். சில இடங்கள்ல விவசாயம் செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், புத்தளத்துக்கு மழை சரி வராது. புத்தளத்துல உப்பு உற்பத்தி செய்கிற போது விவசாயம் செய்கிற பக்கத்துல மழை வேணும். ஏண்டா விவசாயத்துக்கு தண்ணி வேணும். அல்லாஹ் நிர்வகிக்கக்கூடியவனே, அல்லாஹ் காதிர் சக்தி உள்ளவனே. நம்ம வாழ்ற சின்ன சின்ன நாடுகளுக்குள்ளேயே அல்லாஹ் பிரிச்சு, ரைட் உனக்கு மழை தேவை, மழை இறங்குது. ரைட் உனக்கு மழை தேவையில்ல, மரல இறங்கல்ல. அல்லாஹ் மழையை கொடுத்து ரிஸ்க தாரான். இங்கால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழை தண்ணியை இறக்கி மழையை நிறுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் அளிக்கிறான். எப்பயாவது இதை யோசிச்சு, அல்லாஹ் நமக்கு காசு தான் ரிஸ்க்னு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரிஸ்க் என்பது சோறு மாத்திரம் அல்ல தோழர்களே. இந்த உலகத்தில் வாழ்ற நிம்மதி, சந்தோஷம், நல்ல மனைவி, பிள்ளைகள், பொருளாதாரம், வாகனம், வீடு, சொத்து, சுகம் அத்துணையும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அல்லாஹ்வுடைய அருள் இன்றைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சூரத்துல் வாக்கியா 69-70 வசனம். அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? போத்தலா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களே,
ஒரு நாளைக்கு 40 கேடி இந்த டீ ஊத்துறதுக்கும் இந்த பெட்டிஸுக்கும் சம்சாக்கும் செலவாகுது. உங்களால முடிந்த உதவிகளை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கன்னு கேட்கிறாங்களே. நான் சும்மா கேட்கிறேன். நம்ம சாப்பிட்டு ஏப்பத்தை விட்டுட்டு பல்லுக்குள்ள இருக்கிறத நாக்கால தட்டி துப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். போத்தலை தூக்கி குடிச்சிக்கே இருக்கிறோம். மிச்ச தண்ணியை ஊத்திடுறோம் அல்லது எங்கேயாவது காருக்குள்ள போடுறோம். லேட் ஆயினா வீசிடுறோம். அல்ல கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா? டீ குடிக்கிறது இந்த தண்ணி இல்லாட்டி டீ எங்க இருந்து குடிக்கிறது? பெட்டிசி சொல்றா இந்த தண்ணி இல்லாட்டி எங்க இருந்து சுடுறது? மா எதை போட்டு பிணைகிறது? கோழி எதனால வளர்றது? வெங்காயம் வெள்ளைப்பூடு கொச்சிக்காய் எதனால உற்பத்தி ஆகிறது? அல்லாஹ் கேட்கிற கேள்வி. நீங்கள் எல்லாம் குடிக்குகிற தண்ணீரை பார்க்கவில்லையா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு மினல் முன்சிலீன். இந்த தண்ணியை நீங்கள் இறக்குறீர்களா நான் இருக்கிறேனா? வலில்லாஹில் ஹம்ஸ். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், நீதான் இறக்கிறாய் யா அல்லாஹ். நாங்க அதனுடைய பெருமதி தெரியாமல் இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்கள் எல்லாம் பெரும் பாவம் செய்து அந்த பாவம் உங்களுடைய மரணத்தின் பின்னரும் மன்னிக்கப்படுவதற்கு நிகரான ஒரு சதகத்துன் ஜாரியா இந்த பூமியில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லுகிற தீர்வு தண்ணீரை தர்மம் செய்து விட்டு போங்கள் என்னங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் சகோதர சகோதரிகளே, பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதுக்கான ஒரு சதகத்துன் ஜாரியா உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லுகிற தீர்ப்பு தண்ணீரை நீங்க சதகத்துன் ஜாரியாவா விட்டுட்டு போங்க. ஒரு ஞாபகம் இருக்குதா? ஒரு காலத்துல இந்தியா இலங்கை இப்பயும் இருக்குது சில ஏரியாக்கள்ல வீட்டுல உள்ள அந்த டெப் லைனை எடுத்து ஒரு டெப்பை முன்னுக்கு போட்டு ஒரு கப்பை கொழுகி விட்டுருவாங்க. வாரவங்க போறவங்க தண்ணி குடிச்சிட்டு போகணும். பெரிய சதக்காது, பெரிய ஒரு நன்மை. அது நமக்கு அது பெரிய ஒரு அருளாக புண்ணியமாக அது விளங்கவில்லை. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த தண்ணியை நீங்க இறக்குறீங்களா நான் இறக்குறேனா? அதை உப்பு தண்ணியாக இறக்கிருந்தால் என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு நம்ம வாழ்ற நாட்டுல ஃபில்டர் இல்லாட்டி தண்ணி குடிக்க. நம்மட நாட்டுல அப்படி இல்லை. கிணறு இருந்தா தோண்டியாச்சு தண்ணி மாஷா அல்லாஹ் வருகுது, பரக்கத்தா இருக்குது, குடிச்சிட்டு போறோம். இந்த நாட்டுல அல்லாஹ்வுடைய அருளை யோசிக்கிறதுக்கும் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல புகாரியில 5639வது செய்தி ஜாபிர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. லகத் ரஅய்துனி மஅன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகத் ஹதரத்தில் அஸ்ர். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் நான் இருக்கிறேன். அந்த நேரம் அஸ்ருடைய தொழுகை வந்து விட்டது. அப்போது வலைஸ மஅனா மாஉன் கைர ஃபத்லத்தின், கொஞ்சம் தண்ணீரை தவிர வுது செய்வதற்கு எங்களுக்கு தண்ணீர் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த கொஞ்சமாக இருந்த தண்ணீர் பாத்திரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஃபஅத்கல யதஹு ஃபீஹி, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சமாக இருந்த அந்த பாத்திரத்துக்குள், தண்ணி பாத்திரத்துக்குள் கையை அல்லாஹ்வுடைய தூதர் இட்டார்கள். ஃபர்ரஜ அஸாபிஅஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் இடைகளிலே இருந்து வெடித்து தண்ணீர் பாய்ந்ததை நாங்கள் கண்டோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கைக்குள் அப்படியே வெடித்து தண்ணீர் பாய்ந்ததை நாங்கள் கண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹை அலா அஹ்லில் வுது, வுது செய்கிற உறவுகளே வாங்க வாங்க, வுது செய்து கொள்ளுங்கள், வுது செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரையும் அழைத்தார்கள். எல்லோரும் வுது செய்தார்கள், எல்லோரும் குடித்தார்கள். நானும் வயிறு நிரம்ப குடித்துக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய நிஅமத் அல்லவா என்ற இந்த ஹதீதை சொல்லுகிற போது இந்த ஹதீதை அறிவிக்குகிற நபித்தோழர் ஜாபிர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அன்று நீங்கள் எத்தனை பேர்கள் இருந்தீர்கள்? சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு, அன்று நாங்கள் 1100 பேர்கள் அன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே நின்று குடித்து கொண்டு உது செய்தோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளையும் அருட்கொடைகளையும் நாங்கள் அனுபவித்தோம் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்பயாவது ஒரு நாள் பெய்கிற மழை, பாத்ரூம்ல வார தண்ணி, டெப்ல வார தண்ணி, என்ன வாழ்க்கை தோழர்களை! குளிரா சுடு தண்ணி வருகுது, சூடா குளிர் நீர் வருகுது. அவ்வளவத்தையும் அனுபவித்துக் கொண்டு ஒரு நாளையில இதெல்லாம் உன்னுடைய அருள் தானே அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர், நன்றி,
பாவத்திலிருந்து ஓரமாகி இந்த பூமியில் நல்லவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்திருக்கிறோமா? மூன்றாவது, இப்படி யோசிங்க, அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்துல பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய அருள். அதனாலதான் நம்மட குடும்பத்துடைய வண்டிகள் எல்லாம் ஓடுது தெரியுமா உங்களுக்கு? பாதுகாப்பு இருக்குதானே, நம்பிக்கை, பாதுகாப்பு. அதுதான் இந்த உலகத்துல உலகமே உருண்டு ஓடுறதுக்கு பெரிய அருள். மனைவி நம்மளை பாதுகாக்கிறதால நம்ம பாதுகாப்பா இருக்கும். மனைவியை நம்ம பாதுகாக்கிறதால மனைவி பாதுகாப்பா இருக்கிறார். எனக்கும் மனைவிக்கும் உள்ள உறவின் ஊடாக பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதை யோசிச்சது உண்டா? எப்பயாவது மனைவி பாதுகாப்பாக இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் தான் இங்கு நாம் அத்துணை பேரும் மனைவியை விட்டு விட்டு வந்திருக்கிறோம். பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அல்லாஹ் தஆலா இதை ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிக்கும் இதே ஒரு சோதனையை தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எந்த விதமான மனித சஞ்சாரமும் அற்ற அந்த மண்ணில், தண்ணியும் இல்லாத மண்ணில் அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரையுமே அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தண்ணியையும் கொடுத்தான் என்றால், பாதுகாப்பு என்பதும் தண்ணீர் என்பதும் அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடைகளும் என்பதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் வாப்பா உம்மா பாதுகாக்கிறதுக்காக பிள்ளைகள் பத்திரமா இருக்குது. இல்லாட்டி எத்தனையோ வாப்பா உம்மா பிள்ளைகளை பாதுகாக்காதால இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் குடிகாரனா மாறிட்டு போயிருக்குது. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த நல்ல தாய் தந்தைகளை தவிர அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல பாதுகாப்பை வச்சிருக்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மனைவி அல்லாஹ் பாதுகாத்து நமக்கு வச்சிருக்கிறான். நம்மளை பாதுகாத்து அல்லாஹ் தஆலா மனைவிக்கு வைத்திருக்கிறான். அந்த பாதுகாப்பு அறந்தான் இன்றைக்கு ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் ஒரு இஸ்லாமிய சூழலையும் அல்லாஹ்வுடைய அருளால் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடு. அந்த பாதுகாப்பு இல்லைண்டா மனைவி வீட்டில் பிள்ளைகளோட தனியா தூங்க முடியாது, நம்ம இங்க நிம்மதியா வாழ முடியாது. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின பாதுகாப்பு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரம், இந்த பூமியில உள்ள கோவில்களும், இந்த பூமியில உள்ள கிறிஸ்தவர்களின் ஆலயங்களும், இந்த பூமியில உள்ள அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பள்ளிவாசல்களும் உங்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு ஆக்களும் அதை வச்சிருக்கிறது. என்னென்றால் அதை பாதுகாத்துக்கொள்ளும், அவர்கிட்ட பாதுகாத்துக்கொள்ளணும், நீங்க உங்களோட பாதுகாத்துக்கணும். இல்லாட்டி இது மட்டும்தான் மஸ்ஜிதாக இருந்திருந்தால், இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு நாடாக இருந்திருந்தால், காவிர்கள் எல்லாம் வந்து நம்மளை தாக்கி இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றா, இந்த பூமியில கோவில்களும் இந்த பூமியில கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களையும் இருப்பதை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சகோதர சகோதரிகள், வந்துட்டாண்டா சுவர்க்கம், வரலண்டா நரகம், அவ்வளவுதான். அவன் படிச்சு தெரிஞ்சு அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிட்டு முன்னால் சுவர்க்கம், படிக்கலன்னா என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய அருளை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அதனாலதான் ரப்பிஜ் அல் ஹாதா பலதன் ஆமீனா, யா அல்லாஹ் இந்த கிராமத்தை நீ பாதுகாப்பான கிராமமாக நீ ஆக்கிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கேட்டார்கள் என்பதை பாருங்க. அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். மக்காவுல அவர்களுக்கு உண்பதற்கு உணவை கொடுத்து பாதுகாப்பான சூழலையும் நாம் கொடுத்தோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரிய அருளும் அருட்கொடையும் பாதுகாப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அருள்கள்ல ஆகப்பெரிய அருள் அறிவு. நம்மளாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா, நான் சின்ன பருவத்தில் பட்ட கஷ்டம், சின்ன பருவத்தில் பட்ட துன்பம், சின்ன பருவத்தில் ஓடி ஓடி படித்த விதம், சின்ன பருவத்தில் நான் என் அம்மா வாப்பா செய்த ஒரு நிலைமை, இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இன்ஜினியராக இருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன், ஆலிமா இருக்கிறேன் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நம்மளோட மனசுக்குள்ள இருக்குது. இப்படித்தான் இந்த உலகத்தில் காரூனும் நினைச்சான். அல்லாஹ் தஆலா அதுக்குத்தான் இந்த உலகத்துல எந்த விதமான படிப்பறிவும் இல்லாத ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கே ஒரு இறை தூதரா ஆக்கிவிட்டான். அடிக்கடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்களா, இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம அல்லிம்னி தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு அறிவை கொடுத்தவன எனக்கு அறிவைத்தா, சுலைமானுக்கு ஞானத்தையும் விளக்கத்தையும் கொடுத்தவனே எனக்கு நீ விளக்கத்தை தான்னு கேட்பாங்களா. அறிவு என்பது மின் அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட இருந்து வாருது. அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அறிவிருக்கும், ஆனால் சில நேரம் மூளை வேலை செய்யாம போகும். அறிவிருக்கும், அந்த அறிவே நம்மளுக்கு எதிராக இருக்கும். சில நேரம் இப்படி யோசிப்பா மனசு தெரியுமா, எந்த அறிவும் ஆளுமையும் இருக்கிற நேரம் யாரும் என்ன ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லுவார்.
என்ற அறிவும் ஆளுமையும் இருக்கிற நேரம் எவரும் எனக்கிட்ட நெருங்கலான்னு சொல்லுவார். இந்த மமதை தான் அவனை நாளைக்கு போலீஸ்லையும் கோர்ட்லையும் ஜெயிலையும் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு இந்த அறிவு தான் காரணம். இந்த அறிவு அல்லாஹ்ட அருள். சரியா வேலை செஞ்சிட்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள், பிழையா வேலை செஞ்சிட்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அதாப். ஷைத்தானுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அறிவு இருந்துச்சு, பிழையா வேலை செஞ்சிச்சு, நரகவாதியா போனான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சபித்தவர்களில் ஒருவனாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அறிவு என்பது நம்மட கெட்டித்தனம் அல்ல. அறிவு என்பது அல்லாஹ் தஆலா போடுகின்ற ஒரு பெரிய பிச்சை என்பதை மறந்துடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இந்த இன்ஜினியர் பட்டம், லோயர் பட்டம் அல்லது இந்த வேலை செய்கிற இதெல்லாம் நான் படிச்சு முன்னுக்கு வந்ததுன்னு நினைக்கிறோம். இல்லை, இது அல்லாஹ் தஆலா தந்த பெரிய சொத்து என்பதை மறந்துடாதுங்க. இது ஆகப்பெரிய அருள். சில நேரம் உங்களுக்கு தெரியுமா, மூலத்தேய்வுன்னு ஒரு நோய் வருது. இது வயசு போனாக்களுக்கு வரும். இந்த மூளை என்ன செய்யும்னா, காலம் போக 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 அப்படியே தேஞ்சிக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் மறதி வரும், அதுக்கப்புறம் சூடாகுவாங்க, அதுக்கப்புறம் சும்மா கோவப்படுவாங்க. நல்லா படித்தவன்லாம் ரோட்டில் பேப்பரை புறைக்கு தலைகீழா வாசிச்சு தெரியுவான். அறிவாளியா தான் இருந்தான், அல்லாஹ் தஆலா மாத்திட்டான். அறிவு உள்ளவன் எப்பையும் மமதை அடிக்கக்கூடாது. அல்லாஹ்ட அருள் என்று நினைச்சு அவன் சுஜூதிலேயே எப்பையும் இருக்கணும். ஷைத்தான் அறிவாளியாக இருந்து சுஜூது செய்ய மறுத்தான், அல்லாஹ் தஆலா அவனை சபித்தான். ஷைத்தான் அறிவாளியாக இருந்து சுஜூது செய்ய மறுத்தான், அல்லாஹ் தஆலா அவனை சபித்தான், நரகவாதியாக போனான். அறிவு என்பது இது இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கான ஒரு டெம்பரரி இறைவன் தந்த அருட்கொடை என்பதை மறந்துடாதீர்கள். அதனால அறிவும் ஆணவமும் கௌரவமும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிடுவான், நம்மளை அப்படியே அழித்து விடுவான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில சூரத்துல் கஸஸ்ல 77, 78, 79வது வசனங்கள்ல காரூனை பத்தி அல்லாஹ் தஆலா பேசி வர அந்த வசனங்களை படிச்சு பாருங்க. அவனுக்கு நிறைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருந்தான். அந்த நேரத்தில் அவன் சொத்துவை தூக்குறதுக்கு அந்த அவனுடைய அந்த ஹஜானாவுடைய சாவியை தூக்குறதுக்கு வேற ஒட்டகங்கள் கூட போதாத நிலைமையில இருந்துச்சு. அப்ப அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு, நீ இப்படி அல்லாஹ்வை பயந்துக்க, உனக்கு இருக்கிற பங்குகள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட போது அவன் சொன்ன வார்த்தை, கால இன்னமா ஊத்திதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் எனக்கிட்ட உள்ள அறிவால, எந்த அறிவால, கெட்டித்தனத்தால கிடைத்தது அப்படின்ற. அல்லாஹ் கேட்கிறான், இதுக்கு முன்னர் இவனை விடவும் பெரிய அறிவாளியாக இருந்து அவர்களை எல்லாம் நாம் அழித்ததை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடை இந்த அறிவு இருக்கிறது என்பதையும் இந்த பக்கமும் நம்ம யோசிக்கணும். நம்ம வேலை செய்கிறோமா, நம்முடைய அறிவு அல்ல, அல்லாஹ்வுடைய அருள். நமக்கு நல்ல கம்பெனி கிடைச்சிச்சா நம்முடைய கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ்வுடைய அருள். நம்மகிட்ட திறமை இருக்குதா, நம்மளதல்ல, அல்லாஹ் போட்ட பிச்சை. யா அல்லாஹ் வலில்லாஹில் ஹம்த், உனக்கே எல்லா புகழும் என்ற பணிவுத்தன்மையோடு இந்த உலகத்தில் இருக்கிற காலமெல்லாம் உயர்வு தன்மையை இறைவன் தந்து கொண்டே இருப்பான். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்பாங்க. என்ன துஆண்ட, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்த இந்த நிஅமத்துக்கள் எல்லாம் என்னை விட்டு இல்லாமல் போவதில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் மறக்காமல் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக், நீ தந்த அருட்கொடைகள் எல்லாம் இல்லாமல் போவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பல் தேடுகிறேன். இருக்கிற ஆஃபியத்தான நிலைமை மாறுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ தந்திருக்கிற இந்த உன்னுடைய சிறப்பு கண்ணியம், உன்னுடைய அத்துணை நியாமத்துக்களும் திடீர் என்று மாறுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லா உன்னுடைய கோபத்திலிருந்தும் நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்பாங்க. அதுல ரசூலுல்லாஹ் கேட்கிற அவ்வளவுமே அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்திலே இருந்து போய்விடக்கூடாது. அதுல ஆஃபியத்து போயிடக்கூடாது, ஆஃபியத்து போய் அதாபு வந்துடக்கூடாது. இருக்கிற நீ தந்த இந்த அருட்கொடைகள் இல்லாமல் போய்விடக்கூடாது, நீ தந்த ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடக்கூடாது, உன்னுடைய கோபம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் அவர்களை பிடிச்சு சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லிஹப்பு, அல்லாஹ் மீது ஆணையாக முஆதே நான் உங்களை நேசிக்கிறேன் என்னாங்க. திரும்பவும் பிடிச்சு, முஆதே அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. திரும்பவும் பிடி, எவ்வளவு சிறப்பு, ரசூலுல்லாஹ் பிடிச்சு உங்களை நான் நேசிக்கிறேன்டா, இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்?
முஆத் இப்னு ஜபல் அவர்களை பிடிச்சு அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மறந்துடாம அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. யா அல்லாஹ், உன்னை நல்ல முறையில் திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான முறையில் உன்னை வணங்குவதற்கும். நான் நினைச்ச வணக்கம் அல்ல, இந்த சமூகம் சொன்ன வணக்கம் அல்ல, நீ நினைச்சு இறை தூதருக்கு எதை கொடுத்தாயோ அந்த வணக்கத்தை அழகாக செய்யறதுக்கும் எனக்கு நீ அருள் செய்வாயாக என்று நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நான் சும்மா கேட்கிறேன். நம்ம இந்த கியாமுல் தொழுதுட்டோம். அடுத்த கியாமுல் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொழ போறோம். இஷா தொழுதுட்டோம். அடுத்த இஷாவுடைய தொழுகை நாளைக்கு தொழ போறோம். அடுத்த இன்றைக்கு சுபஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம சஹர் செஞ்சுட்டு தொழ போறோம். இது வரைக்கும் அல்லாஹ் கிட்ட நானோ நீங்களோ மனச்சாட்சியோடு கேளுங்க, யா அல்லாஹ், இஷாவை தொழுதுட்டேன், கியாமுல் லைலையும் தொழுதுட்டேன், யா அல்லாஹ் சுபஹ இமாம் ஜமாத்தோடு தொழுடும் ரப்பே, எனக்கு அந்த பாக்கியத்தை தந்துடு என்று கேட்டோமா? சுபஹ தொழுதா, யா அல்லாஹ் சுபஹ உண்ட அருளால இமாம் ஜமாத்தோடு தொழுதுட்டேன், லுஹர இமாம் ஜமாத்தோடு நான் தொழணும் யா அல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தை தந்துடு என்று கேட்டோமா? லுஹர தொழுதுட்டோம். தொழுது முடிஞ்ச உடனே யா அல்லாஹ் லுஹர தொழுதுட்டேன், அஸர தொழணும், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீ தந்துடு என்று இபாதத்துக்காக துவா கேட்டோமா? பிள்ளையை ஸ்கூல்ல சேர்க்கக்குள்ள யா அல்லாஹ் பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், இன்றவே நடக்க போதும், நல்ல ரிசல்ட்ஸ் வரணும், அவன் வெற்றி பெறணும். நான் இன்றைக்கு ஜொப்புக்கு போறேன், யா அல்லாஹ் பாஸ் பண்ணிடணும், இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும், புள்ள பிறக்கணும், துவா செய்யுங்க. இந்த கம்பெனிக்கு போற துவா, இதுக்குத்தான் துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. உன்னை ஞாபகப்படுத்தவும், உன்னை திக்ர் செய்யவும், உன்னுடைய இபாதத்தை அழகாக செய்வதற்கும் யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நானும் நீங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடைகளும் என்பது ஏராளம் தாராளம் இருக்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய அருளை இந்த பக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றாட வாழ்க்கையோடு ஒரு பக்கம் உரசி பாருங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற மனைவி பெரியதொரு அருள், பிள்ளைகள் பெரியதொரு அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களோடு சின்ன ஒரு பிரச்சனை வந்த நேரம், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, உங்களோட மனைவி ஹப்ஸாவை நீங்கள் தலாக் சொல்லிடாதங்க, விட்டுடாதங்க, உங்களோட மனைவி ஹப்ஸா தான் உங்களுக்கு இன்னையிலும் மனைவி, சுவர்க்கத்திலும் மனைவி. நம்ம சும்மா நமாஸுக்கு அல்லாட அருளை, நம்மளோட மனைவி எவ்வளவோ நமக்கு என்ன பணிவிட செஞ்சு ஹிதுமத்துக்கள் செஞ்சு நம்மளை பாதுகாத்து, நம்மளோட பிள்ளைகளை பாதுகாத்து, நமக்கு அவ்வளவு பணிவிடைகள்லாம் செஞ்சு வாழ்றவர். சும்மா கூட ஒரு நியமத்தை அதை பார்க்கறல, அதை நிக்குமத்தா தான் பார்க்கறது. நம்ம எப்பயும் அவவோட பேசிட்டு இருக்க கூட நமாஸுக்கு அல்லாட அருளை பேசுறல. அம்மா பினிமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், செல்ஃப் டோக்குன்னு சொல்றது, பேசணும். அல்லாஹ் தந்த அருளை நம்ம பேசணும். அது பேசுறதால நம்மட மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் போய் சந்தோஷம் உள்ள மனசாக மாறும். அல்லாஹ் சொல்றான், அம்மா பினிமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தஆலா தந்த அருட்கொடைகளை பத்தி நீங்க பேசுங்க. நம்ம மனைவி கிட்ட நீ ஒரு அருள்னு சொல்ல அதுதான் எனக்கு அவங்க கொம்பு முளைச்சிருமாண்டு சொல்லுங்களேன். கொம்பு முளைக்கட்டுமே, நம்மட மனைவி தானே, முளைச்சா என்ன, நமக்கிட்டான குத்தி போகுது? அது இல்லையே. மனைவி ஒரு அருள் சொல்றதுக்கு நமக்கு வெக்கப்படுறது இல்லவா? நீங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கத்தானே வா, மாஷா அல்லாஹ், நான் இப்படி ஒரு பிள்ளைய முடிப்புண்டு கனவுல காணலவா, உங்களால முடிச்சதாலதவா நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன்னு சொல்ல நமக்கு மனசு வருகுது இல்லை. சொல்லுங்களேன் வாயை திறந்து, அல்லாஹ்வுடைய அருள் தானே. அம்மா பினிமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய அருளை பேச சொல்றான் அல்லாஹ் தஆலா. எனவே இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை, மரணிக்கிற மரணம் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் என்பதையும் அருட்கொடை என்பதையும் புரிந்து நன்றி செலுத்துகிற நல்ல உள்ளம் கொண்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.